இந்த லெசன்ல நம்ம நியூ டாக்குமெண்ட் செட்டப் பத்தியும் சேவ் பிரசன்ஸ் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஃபைல் மெனு, சூஸ் நியூ டாக்குமெண்ட். நியூ டாக்குமெண்ட் விண்டோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இல்ல டாக்குமெண்ட்ஸ் டிஃபால்ட்னு இருக்கும். இது வந்து இன்டிசைனோட டிஃபால்ட் மெஷர்மெண்ட். இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கஸ்டம்னு ஒன்று இருக்கு. நீங்க இந்த பேஜஸ்ல வித் ஹைட் வேற என்ன நீங்க கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கஸ்டம்னு மாறிடும். அடுத்து நம்பர் ஆஃப் பேஜஸ், உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ல எத்தனை பேஜஸ் வரணும் அப்படிங்கிறது நீங்க கொடுத்துல நம்ம 1 பேஜ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து பேசிங் பேஜஸ். பேசிங் பேஜஸ் என்னன்னா லெஃப்ட் பேஜ் ரைட் பேஜ் உங்களுக்கு ஒரே ஸ்கிரீன்ல இருக்கும். நம்ம டிசைன் பண்ணும்போது லெஃப்ட் பேஜ் எது ரைட் பேஜ்னு பார்த்து பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து மாஸ்டர் டெக்ஸ்ட் ஃப்ரேம். இந்த மாஸ்டர் டெக்ஸ்ட் ஃப்ரேம் எதுக்காக அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ல 2 காலம் பிரிச்சிருக்கீங்க. அந்த டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டெக்ஸ்ட் காலம் வந்து ஃபில் ஆயிடும். அடுத்த பேஜ் இருந்தாலும் டெக்ஸ்ட் நிறைய இருந்துச்சுன்னா அடுத்த பேஜுக்கும் அது கொண்டு போய்க்கும். அடுத்து பேஜ் சைஸ். இன்டிசைன்ல டிஃபால்ட்டா இவ்வளவு சைசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டிசைன்ல அட்வான்ஸா வந்தது என்னன்னா பிக்சல்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கிரீனோடைய சைசஸ் அது நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பேஜோட வித் எவ்வளவு கொடுக்கணும், ஹைட் எவ்வளவு கொடுக்கணும் நீங்க மெஷர்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓரியன்டேஷன், உங்களுக்கு பேஜ் வந்து டாலரா வரணுமா, அது போர்ட்ரேட்டா வரணுமா, லேண்ட்ஸ்கேப்பா வரணுமா அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்பர் ஆஃப் காலம், அந்த டாக்குமெண்ட்ல உங்களுக்கு எத்தனை காலம் வரணும் அப்படிங்கறது நீங்க இந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். அடுத்து கட்டர், அதோட ஸ்பேஸ் இல்ல எவ்வளவு உங்களுக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படிங்கறத அந்த கட்டர் ஏரியாவில் நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட மார்ஜின், டாப் மார்ஜின் எவ்வளவு, பாட்டம் மார்ஜின் எவ்வளவு, இன்டு மார்ஜின், அவுட் சைட் இண்டிவிஜுவல் தனித்தனியா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா எல்லா பக்கம் ஒரே மாதிரி வரணும்னா லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு வேல்யூ வரும். ஜஸ்ட் இப்ப இந்த லாக் ரிலீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு பக்கம் என்ன வேல்யூ வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அதாவது லாக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஏரியாவில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே தான் எல்லா பக்கம் உங்களுக்கு எடுத்துக்கும். நம்ம பேஜ் சைஸை மாத்திக்குவோம். வித் 140, ஹைட் 210, ஓரியன்டேஷன் போர்ட்லைட், நம்பர் ஆஃப் காலம் 2, கட்டர் ஸ்பேஸ் 8 mm, மார்ஜின் 15 mm. மாஸ்டர் டெக்ஸ்ட் ஃப்ரேமும் செலக்ட் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன் ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளீட் அண்ட் ஸ்லக்னு வரும். ப்ளீட் என்னன்னா நம்ம பிரிண்டிங் ஆயிட்டு பினிஷ் பண்ணும்போது இப்ப டிண்ட் வச்சு ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த டிண்ட் வந்து ஒயிட் பேஸ் வராம கரெக்டா டிண்ட்ல கட் ஆனதுக்காக நம்ம ப்ளீட் வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஸ்லட்ஜ்ன்றதுன்னா நம்ம பிரிண்டருக்கோ இல்ல கஸ்டமருக்கோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இடம் தான் அந்த ஸ்லட்ஜ். இப்போ நம்ம ப்ளீட் வந்து பைக் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கஸ்டம் செட்டப் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இந்த கஸ்டம் செட்டப் எனக்கு எப்பவுமே நான் சேவ் பண்ணியே வச்சுக்கணும், நான் எப்பவுமே அடிக்கிறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க சேவ் பிரசன்ட்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி சேவ் பிரசன்ட் ஒரு நேம் கேட்கும். அதுல வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. டாக்குமெண்ட் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அது இங்க வந்துடும். டாக்குமெண்ட் பிரசன்ஸ் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா கஸ்டம் ஒன்றுக்கும் டிஃபால்ட் ஒன்றுக்கும் இது நம்ம கொடுத்த நேமோட சைஸ் இருக்கும். கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிடும். டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்றீங்க. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பாயிண்ட்ல ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேஜ் ஃபுல்லா உங்களுக்கு பிளேஸ் ஆயிடும். இப்போ 2 பேஜ் நமக்கு அதுவே டெக்ஸ்ட் இருக்கிற அளவுக்கு பேஜை இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டை ஃபுல்லா பிளேஸ் பண்ணிடும். கிரியேட்ல போய் நியூ கிளிக் பண்றோம். அதே மாதிரி டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இதுல மை பிரஸ் நம்மளோட ஸ்டைல் சேவ் பண்ண முடியுங்க, அந்த ஸ்டைல் இருக்கும். இல்ல மாஸ்டர் டெக்ஸ்ட் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது கஸ்டம்னு மாறிடும். ஓகே கொடுத்துருவோம். டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். காலம் மட்டும் பிளேஸ் பண்றோம். பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலம்ல மட்டும்தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிருக்கு. இதுக்காகத்தான் நம்ம அந்த மாஸ்டர் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்றோம்.